வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்." அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சோர்வோடு இருக்கக்கூடாது. தொடங்க ஆரம்பிச்சுட்டாலே, அந்த முயற்சியே நமக்கு வெற்றிய குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏஐ தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதை நீதிமன்றங்கள் அனுமதிக்கக் கூடாது. வர வர இந்த வழக்கறிஞர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடா மாறிருச்சு ஏஐயோட இன்ட்ரோடக்ஷனால. அ நெறைய கேஸ் ரெஃபரன்ஸஸ் அப்படிங்கிறத நீதிமன்றங்கள்ல வழக்காடுறப்ப வந்து கோட் பண்றாங்க. அப்படி கோட் பண்ணக்கூடிய பல வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, நடைமுறையில அப்படி ஒரு வழக்கே இல்லாத நிலைமை அப்படிங்கிறது இருக்கு. ஏஐ ஜெனரேட்டட் கேஸஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நெறைய ஆர்ட்டிஃபிஷியலான கேஸஸ் அண்ட் கேஸ் நேம்ஸ வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்குது. அத அப்படியே வெரிஃபை பண்ணாம நீதிமன்றங்கள்ல வந்து வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுறாங்க. இத நீதிமன்றங்கள் வந்து அனுமதிக்கக் கூடாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்ற நடைமுறைகள்ல ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் குடுக்கறதுக்காக மட்டும் தான் இந்த தொழில்நுட்பங்கள பயன்படுத்த வேண்டும். மனிதர்கள அப்படியே தொழில்நுட்பம் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அ அறிவிப்பையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் பண்ணக்கூடாது. அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரிய குடுத்திருக்காங்க. சரியா? அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தினுடைய தொடக்க விழா அப்படிங்கிறது இருந்துச்சு. தொடக்க விழாவ பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஆல்ரெடி இந்த திட்டத்த பத்தி கடந்த 3 நாட்களாகவே பார்த்துக்கிட்டு வரோம். இங்க தொடக்க விழா அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில இருக்கக்கூடிய உப்பாரக்காரவள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு கிராமத்துல வந்து இந்த தொடக்க விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா ஆந்திரா மாநிலம் திருப்பதியில இந்த தொடக்க விழா நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.